இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோஸில் நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஓடிபி மட்டும் சப்மிட்டட் ஆகாமல் எரர் அடிச்சிட்டே இருக்குது, அதனால் வந்து சப்மிட்டட் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தால. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக ட்ரை பண்ணி போராடி இப்போ வந்து ஓடிபி சப்மிட்டட் ஆயிடுச்சு. சப்மிட்டட் ஆகி நம்மளுக்கான கிரெடிட் கார்டுமே அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கார்டு ஹேஸ் பீன் ஜெனரேட்டட் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் மணிகண்டன் எம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டோட ஃபஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் இந்த இடத்துலையும் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் மட்டும் இதில் வந்து ஷோ பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தோம், நம்ம வந்து கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட்டை வந்து செட் பண்ணதுக்கு மறந்து அதில் டிஃபால்ட்டாக இருந்த லிமிட்டை வச்சு அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், நமக்கு அப்போ கார்டோட லிமிட் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து செக் பண்ணேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஐஓபி பேங்கில். ஸோ நீங்கள் நார்மலாக ஐஓபி பேங்கோட மொபைல் பேங்கிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலமாகவும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கவும் முடியும் கிரெடிட் கார்டை. பட் செப்பரேட்டான அப்ளிகேஷனும் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். அதில் போய்ட்டு நான் செக் பண்ணும்போது என்னோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 மட்டும்தான் வந்து செட் ஆயிருந்தது. ஆக்சுவலாக பிளாட்டினம் கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட் ஸ்டார்டிங் 51,000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ப்ரிஃபர் பண்ணாங்க நமக்கு. ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டாக இருந்த அந்த கிரெடிட் லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணாமல் அப்ளை பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருந்த லிமிட் வந்து 50,000 மட்டும்தான். ஸோ அதே 50,000 நம்மளோட கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டாக செட் ஆயிருச்சு. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் இது லைஃப் டைம் ஃப்ரீ கிடையாது. உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாசிக் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினம் கார்டை சூஸ் பண்ணியிருக்கேன். பிளாட்டினம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ வந்து கிடையாது, ரினிவல் ஃபீ 250 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சது சந்தோஷம் தான், ஆனால் கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த கிரெடிட் லிமிட்டை வந்து ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இருக்குது. ஆனால் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் கொடுத்தா பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து காமிக்குது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சை விசிட் பண்ணி இந்த கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட்டை வந்து அப்கிரேட் வந்து பண்ண சொல்லி அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கணும், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட்டை அப்கிரேட் வந்து பண்ண முடியுதா, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணேன், கிரெடிட் லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். ஸோ எனக்கு கிரெடிட் லிமிட் மேக்ஸிமம் எவ்வளோ செட் பண்ண முடியுமோ அவ்வளோ சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறேன். பார்க்கலாம் பிரான்ச்சில் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்களா என்ன அப்படிங்கிறது. உங்களுக்கு ஐஓபி பேங்கில் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஐஓபி பேங்கில் இருந்து ப்ரீ அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆஃபர் வந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 100% கார்டு வந்து அப்ரூவ் ஆகுது. சம் இன்டர்னல் சர்வர் இஷ்யூனாலேயோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னாலேயோ எனக்கு வந்து 2 நாளாக ஓடிபி வந்து சப்மிட்டட் ஆகலை. நான் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் அந்த அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் வந்து ரீசெட் ஆகாமல் போயிடுச்சு. அது மட்டும் ரீசெட் ஆகி இன்னொரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கார்டோட லிமிட் எல்லாமே செட் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாகவும் அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசரத்தில் மலைன்னு அப்ளை பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரெடிட் லிமிட்டை சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் லிமிட் வந்து நமக்கு 50,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஐஓபி பேங்கில் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஃபைனலாக நமக்கு கார்டு வந்து அப்ரூவல் ஆகி கார்டு வந்து கைக்கு வரப்போகுது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் கார்டு எனப்பில் ஆயிடுச்சு. அடுத்தது ஃபிசிக்கல் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸில் நம்மளோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. ஸோ கார்டு ரிசீவ் ஆனதுமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஓபி பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தெரியலை அப்படின்னா ஆல்ரெடி போட்ட வீடியோ பாருங்கள், அதோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஈஸியாக ஜஸ்ட் 3 ஸ்டெப்பில் ப்ரீ அப்ரூவல் அப்படின்னு வந்துச்சுன்னா ஜஸ்ட் 3 ஸ்டெப்பில் இந்த கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.